அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய 1/7/2005 முதல் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க மக்களே. அது என்ன 3 முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றத பத்தின முழுமையான தகவலை தான் இது ஒரு வீடியோவா இருக்க போகுதுங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல யாரெல்லாம் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதார் நம்பர் அப்டேட்ல இருக்கணும், மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். ஸோ இதை நீங்க அப்டேட் செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது, ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்கள் எந்த விதமான பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முதல் அப்டேட்டு. அடுத்ததா இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அதாவது மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் வாங்காது இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்திருக்காங்க. அதை எங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதற்கான டாக்குமெண்ட்ல என்னென்ன தேவைப்படும், ஸோ அதற்கான முகாம்களும் இட்டிருக்காங்க. அந்த முகாம்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அந்த முகாம்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். இது 2வது அப்டேட்டாக. அடுத்தது 3வது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட்டு. வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு, அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள். இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு தீர்மானங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவிலே தெளிவா முழுமையா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே இந்த கைரேகைலாம் பதிவு செஞ்சுக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு 70% குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க. ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்து போனால் மட்டுமே பொருட்கள் இனிமேல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிரடியான முடிவு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன் இந்த கைரேகை பதிவுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல அவங்களுடைய பெயர் இருக்கும், ஸ்மார்ட் கார்டுல அவங்க குடும்பத்தில் இருக்கும். அவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆயிருப்பாங்க, அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இங்க வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து வழங்குவாங்க. ஸோ அதனால வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தமிழக அரசு அரிசி வழங்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு அரிசி வழங்கப்பட மாட்டாது. ஸோ இதை வந்து இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக கைரேகை கண்டிப்பா பதிவு செய்யணும். அதுவும் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கைரேகை பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களோட பெயர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்துதான் வந்து அரிசி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு முறைகேடு. ஸோ இந்த முறைகேடுகளையுமே தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த கைரேகை பதிவது அவசியமாக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? ஒரு வேளை நீங்க வந்து நான் பதிய மாட்டேன், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டுங்க. அதற்கு மேல போனீங்கன்னா உங்க ரேஷன் அட்டைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரத்து செஞ்சிருவாங்க. ஸோ அந்த ரேஷன் அட்டைகள் ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ரேஷன் அட்டையை பயன்படுத்தவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் நீங்க புதுசா தான் வந்து பாத்தீங்கன்னாக்க ரேஷன் அட்டைகளை வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்றதுனால
கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகுங்க. நீங்க போயிட்டு இந்த ஆதார் அட்டையும், உங்களுடைய கைரேகையும், மொபைல் நம்பரையும் அப்டேட் பண்ணிட்டு வந்துருங்க. மொபைல் நம்பர் எதற்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கடையில நீங்க இப்போ வந்து பொருள் வாங்கிட்டு இருப்பீங்க. என்னென்ன அரிசி, கோதுமை, அ பருப்பு வகைகள் வாங்குறீங்க. எண்ணெய் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்கல்ல. என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்ன விலையில உங்களுக்கு விக்கிறாங்க உங்களுக்கு. என்னென்ன பொருட்கள் வாங்குறோம் நம்ம. அந்த மாரி எல்லா மெசேஜுமே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதற்காக தான் இந்த மொபைல் நம்பர் அப்டேட்ல நம்ம பண்றது. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரூ. 4,000 வந்து பாத்தீங்கன்னா, இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைகள் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகளும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள். இந்த அட்டைகளுக்கு மட்டும் வரக்கூடிய எலக்ஷன் நேரத்துல ரூ. 4,000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இது 2வது அப்டேட். அடுத்தது 3வது முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து போன வருஷம் வந்து 2024 அப்ளை பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட 2,16,00,000க்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 22 மாதமாக மாதம் ரூ. 1,000 அவர்களுடைய வங்கி கணக்குல வந்து வரவு வைக்கப்பட்டு வருது. சோ மீதி 1,00,00,000 பேர் வந்து அப்பவே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்பட்ட அவர்களுக்கு எல்லாருக்குமே சரி, அது மட்டும் இல்லாம மீண்டும் புதிதாக ரேஷன் அட்டை வாங்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் சரி, மீண்டும் நீங்க விண்ணப்பிக்கலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. எங்க போயிட்டு மீண்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல வந்து மீண்டும் முகாம்கள் இட்டிருக்காங்க. அந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய போட்டோ, பேங்க் வங்கி புக்கு. இது எல்லாமே நீங்க கொண்டு போயிட்டு மீண்டும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே நடக்கும். அந்த முகாம்ல போயிட்டு இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இதுதான் 3 முக்கியமான அப்டேட்டுகள். அதே மாரி மெயினா இதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழகம் முழுவதும் 26,618 முழு நேர கடைகள், 10,710 முழு நேர பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனை பிஓஎஸ் கருவி மூலம் பிஓஎஸ் கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மின்னணு எந்திரவியல் ரேஷன் அட்டை உறுப்பினர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் ரேஷன் அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்து போனால் மட்டுமே இனிமே வந்து அரிசி போடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதன்படி ஆரம்ப காலத்தில் இந்த கைரேகை பதிவானது 40% அளவிற்கு இருந்தாலே பொருட்களை விநியோகம் செய்ய முடிந்தது. இந்த நிலையில் ஓகேங்களா, திடீரென இந்த கைரேகை பதிவானது 90% துல்லியமாக ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கைரேகை வச்சீங்கன்னா அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இந்த கைரேகை வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்றத காட்டும் அதுல. அதுல வந்து இதுவரைக்கும் 40% பதிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ரேஷன் பொருட்கள்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. இனிமே அப்படி கிடையாது. 90% வந்து இப்போ துல்லியமா உங்க கைரேகை பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சாதான் உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள்லாம் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. இதனால வந்து பெரும்பாலான கைரேகை பதிவுகளுக்கு குறைந்தபட்சம் 2, 3 முறையாவது கைரேகை விரலை வைக்க வேண்டியுள்ளது. இதனால் கால விரயம் ஏற்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க கைரேகை பதிவு சரியாக இல்லாதவிட்டால் கருவிழி பதிவு மூலம் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகப்படுகின்றன. அதனால் இன்னும் கூடுதல் நேரம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே கூட்டுறவுத்துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டு கைரேகை பதிவின் 90% துல்லியத்தை 70% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது ரேஷன் கடைகளில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் 70% கைரேகை ஒப்புதல் இன்னும் 10% குறைப்பதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறும்போது தற்போது கைரேகை ஒருமுறை வைத்தாலே போதும் என்ற நிலைக்கு வந்துள்ளதால் முன்பை விட சற்று வேகமாக பில் போட முடிகிறது. இருப்பினும் எடை எந்திரத்துடன் பிஓஎஸ் கருவி மூலம் மற்றும் இணையதள வேகம் குறைப்பு காரணமாகவும் காலவிரயம் ஆகிறது. அதற்கு தீர்வு கண்டால் சரியாகும் என தெரிவித்திருக்காங்க. இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த முக்கியமான அப்டேட் ஸ்கீம்லாம் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.